திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பூதூர் கிராமத்தில் தவைகா கட்சி நிர்வாகி யுவராஜ், தரணி ஆகியோர் ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மாணவர் அணி தலைவர் டி தமிழரசன் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினரான பிரகாசம் கலந்து கொண்டு 100 பெண்களுக்கு இலவச சேலை மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய கிராமத்திற்கு வருகை புரிந்த முதல் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்துடன் பொதுமக்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஹரிபாபு, கட்சி நிர்வாகிகள் இளங்கோவன், ராஜேஷ், ராஜசேகர், ஈஸ்வரன் உட்பட கிளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். பூந்தமல்லி தொகுதி புல்லரம்பாக்கம் பஞ்சாயத்து பூதுருன்ற சின்ன கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். விஜய் அண்ணா வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணா வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே எங்களை தேடி, எங்கள் சின்ன கிராமத்தை தேடி எல்லாமே வருது. பிரகாஷ் அண்ணா கிட்ட, எங்கள் தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ் அண்ணா கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சோம். நாங்கள் அதை தமிழரசன் அண்ணா இருக்காங்களா, அவரை கூட்டின்னு போனோம். எங்கள் ஊருக்கு சுடுகாடே இல்லாமல் இருந்தது. நான் சுடுகாடே பார்த்ததில்லை. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அப்படியே சின்ன சின்ன டெத்துக்கு மேலே அப்படியே புதைச்சின்னே இருந்தாங்க. சுடுகாடு தான் எங்களுக்கு மெயினாக இல்லவே இல்லை. அந்த கோரிக்கை வச்சோம். ஒரு 10 நாளுக்குள்ளே எல்லா அதிகாரியும் எங்களுக்கு சுடுகாடு இதான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமலே காட்டினார். அது இந்த ஊரே ஆச்சரியப்பட்டு பார்த்தது. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் எங்களுக்கு சுடுகாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்போடு காட்டினார். அதுக்கு முதல்ல தமிழரசன் அவருக்கும் ராஜேஷ் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. எங்கள் ஊருக்கு அவங்களா தேடி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன கிராமத்தை தேடி ஒரு எம்எல்ஏ வந்துருக்காரு. எல்லாரும் ஆச்சரியமா சொல்றாங்க, அவர் வரமாட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. வந்துட்டாரு, எங்கள் கூட இருந்து எங்கள் கூட சாப்பிட்டு போனாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்காரு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எங்களுக்கு உறுப்பினர் கார்டு, எங்களோட அடையாளம். இது காலத்துக்கான அடையாளம், பல வருடங்களுக்கான அடையாளம். இது என்னைக்கும் மாறாது. இது மாறிடும் சொல்றாங்க. 5 வருஷம் இது மாறவே மாறாது. நான் கூட இருக்க மாட்டேன். இந்த கார்டு இருக்கோ, எங்க அண்ணன் இருப்பாரு. தமிழ்நாட்டை இனி எங்க அண்ணனை தவிர வேற யாராலையும் ஆளவே முடியாது. எங்களது தான், விசில் தான். என் பேர் மாலா. வணக்கம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூதூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இது வரைக்கும் எனக்கு 55 வயசாகுது. இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் நாங்கள் பார்த்தது கிடையாது. எந்த எம்எல்ஏ எங்கள் தொகுதிக்கு வந்ததும் கிடையாது. எங்கள் ஊருக்கு வந்தது கிடையாது. எலெக்ஷன் டைமுக்கு வரதோட சரி. அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் போய் எங்கேயுமே பார்த்ததும் கிடையாது. பார்க்கவும் எங்களை விடவும் மாட்டாங்க. எந்த கோரிக்கையும் நடந்ததும் கிடையாது. இது வரைக்கும் 100 ஆண்டு காலமாக எங்கள் ஊரில் சுடுகாடு வசதி கிடையாது. இந்த சுடுகாடு வசதிக்காக மெயினாக தமிழரசு தம்பியை பார்த்தோம். இவர் கூட்டும் போய் அவராண்ட பேச வச்சு அவர் மூலிமா இன்றைக்கி அந்த சுடுகாட்டு எங்களுக்கு காமிச்சு விட்டார். எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்ததும் கிடையாது, நாங்கள் பார்த்ததும் கிடையாது. நம்ம தவைக்கா தலைவர் ஆட்சி ஆரம்பிச்சிருந்து அவர் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்குன்னு எம்எல்ஏங்க எங்கே கூப்பிட்டாலும் எதுக்குனாலும் எல்லா வேலையும் செஞ்சு தராங்க. செஞ்சு கொடுக்கும்போது அதோடு நாங்கள் ஒரு 2 கோரிக்கை வச்சோம். அந்த 2 கோரிக்கை நம்ம தம்பி மூலிமா நம்ம எம்எல்ஏ இன்றைக்கி அந்த கோரிக்கை வேலைகளை செஞ்சுட்டு போயிருக்கிறார். தைரியமாக இந்த கார்டு, உறுப்பினர் கார்டு எடுத்து போய் வச்சு தைரியமாக கேளுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கேளுங்க, எஸ்பி ஆஃபீஸில் கேளுங்க. எங்கேனாலும் தைரியமாக, உங்கள்கிட்ட யாரும் காசு வாங்க மாட்டாங்க, யாரும் காசு கேட்க மாட்டாங்க. இந்த கார்டு காமிச்ச உடனே அடுத்த செகண்டில் உங்கள் வேலையை தைரியமாக முச்சியும் தருவாங்க அவங்க அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை என்கிட்ட சொல்லிவிட்டு அண்ணன் நிறைய பேருக்கு புடவையெல்லாம் கொடுத்துருக்காரு, அன்னதானம் பண்ணியிருக்காரு. இனிமேல் எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டும் போயிருக்காரு. அவர் நம்பரும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரை மாதிரி ஆள், நம்ம தளபதி மாதிரி ஆளும், அவரை மாதிரி ஆளும். தளபதி எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தாவக்கா எம்எல்ஏக்களும், சட்டமன்ற எம்எல்ஏக்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. டிவியில் தான் பார்ப்போம். நம்ம தலைவர் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம எம்எல்ஏ அங்கே நடப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தான் நிஜத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த வார்த்தை எம்எல்ஏ நம்ம தலைவர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி நம்ம எம்எல்ஏவும் சொல்லிட்டு தான் போகிறாங்க. நன்றி. உங்கள் பேருங்க? என் பேர் வாசு.